யௌமித்தீன். அளவற்ற அல்லாஹ் நிகரில்லா அன்புடையோன் அல்லாஹின் திருப்பெயர் கூறி அவன் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபவு தாபிஈங்கள், அனைத்து நல்லடியார்கள் மீதும் என் மீதும் உங்கள் மீதும் என்னை பெற்றவர்கள் உங்களை பெற்றவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய கருணையும் அருளும் என்றென்றும் நிலவ வேண்டும் என்ற அந்த இனிய பிரார்த்தனைக்கு பின்னால் அன்பார்ந்த ஈமான் உறவுகளே, இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இளைஞர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிறப்பான எங்களுடைய வாராந்த அல் குர்ஆன் சுன்னா விளக்க வகுப்பிலே கண்ணியமான சிறப்பான 4 மாதங்கள், அந்த 4 மாதங்களிலே 3 மாதங்கள் தொடர்ந்து வரக்கூடிய துல்கஅதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம் என்கின்ற 3 மாதத்தோடு ரஜபுல் சேர்ந்து 4 மாதங்கள் அல்லாஹ்வினால் இந்த வானத்துக்கு கீழே இந்த பூமிக்கு மேலே கண்ணியப்படுத்தப்பட்ட மாதங்கள். அந்த 4 மாதங்களில் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்திலே நாம் எல்லோரும் எங்களுடைய சனிக்கிழமை மார்க்க விளக்க வகுப்பிலே கலந்திருக்கிறோம். அல்லாஹு தாலா இந்த சிறப்பான 10 நாட்களுடைய கண்ணியங்கள், சிறப்புக்களை யாரெல்லாம் அடைகின்றார்களோ அப்படிப்பட்ட நல்லவர்களில் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி அருள வேண்டும். இந்த 10 நாளுடைய அந்த சிறப்புக்களை எல்லாம் பெற்றவர்கள் யாரோ அப்படிப்பட்ட நல்லவர்களோடு, நல்ல உள்ளங்களோடு எல்லோரையும் அல்லாஹ் இணைத்து வைக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு வெள்ளை துணிக்குள் மறைந்திருக்கும் தத்துவங்கள் என்ற ஒரு தலைப்பிலே இன்றைய தினம் உங்களோடு சில செய்திகளை பேசலாம் என்று ஆசைப்படுகின்றேன். சமகாலத்தில் இப்படியான ஒரு தலைப்பு ஏன் தெரிவு செய்யப்படுகின்றது என்றால், உங்களுக்கு தெரியும், இந்த மாதம் வந்தாலே, துல்ஹஜ்ஜுடைய மாதம் வந்தாலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகங்கள், அந்த குடும்பத்துடைய முன்மாதிரிகள், அவர்கள் இந்த உலகத்துக்கு செய்த அந்த உன்னதமான பாக்கியங்கள், அருள்கள் சம்பந்தமாகவெல்லாம் நிறையவே பேசப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். சகோதரர்களே, இந்த மாதத்திலே அல்லாஹு தஆலா யாரையெல்லாம் தெரிவு செய்து எடுத்திருக்கின்றானோ அப்படிப்பட்டவர்கள் படையெடுத்து அல்லாஹுடைய இல்லத்தை நோக்கி பயணிக்கின்ற ஒரு சந்தோஷமான காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். அல்லாஹு தாலா யாருக்கெல்லாம் பணபலத்தை வழங்கி, உடல் ஆரோக்கியத்தையும் வழங்கி, உள அமைதியையும் வழங்கி, யாருக்கெல்லாம் அல்லாஹு தாலா செல்வ வாக்கியத்தை கொடுத்திருக்கின்றானோ அவர்கள் 21 லட்சம் 22 லட்சம் ரூபாவை ஒருவருக்கு செலவிட்டு 2 பேர் போனால் கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய் என்ற அளவில் ஒரு பெரிய ஒரு தொகையை செலவிட்டு இந்த உன்னதமான கடமையை நிறைவேற்றுவதற்காக படையெடுத்து உலகத்திலே இருந்து எல்லா முடுக்குகளில் வந்து செல்லுகின்ற காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். சகோதரர்களே, அந்த நேரத்திலே இடுப்புக்கு கீழே ஒரு வெள்ளை துணியையும் இடுப்புக்கு மேலே ஒரு வெள்ளை துணியையுமாக 2 வெள்ளை துணிகளை அணிந்து கொண்டுதான் உலகத்தில் இருந்து எந்த கோடீஸ்வரன் சென்றாலும் செல்ல வேண்டும். இது அல்லாஹ்வுடைய யூனிஃபார்ம், அல்லாஹ்வுடைய திட்டம், அல்லாஹ்வுடைய சட்டம். சகோதரர்களே, அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு ஹஜ்ஜுடைய கடமையை போதிக்கின்ற நேரம், உம்ராவுடைய கடமையை போதிக்கின்ற நேரம் அப்படித்தான் சொன்னார்கள். 2 வெள்ளை துணியோடு தான் ஒட்டுமொத்த உலகமும் அரஃபா பெருவழியில், முஸ்தலிஃபாவில், மினாவில், மக்கா முக்கர்ரமாவில் ஒட்டுமொத்த உலகமும் சந்திக்கின்ற ஒரு காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். உறவுகளே, இந்த வெள்ளை துணி என்கின்ற இந்த இஹ்ராம் இது உணர்த்தக்கூடிய தத்துவங்கள் நிறைய இருக்கின்றது. ஹஜ்ஜுக்கு சென்றவர்களும் தான், சென்று வந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் தான், இனி செல்ல போகின்றவர்களும் தான். வெறுமனே ஏதோ எல்லாரும் உடுக்கிறாங்க நான் உடுக்கிறேன் போறேன் என்றதல்ல. அதுக்குள் அல்லாஹு தாலா மிகப்பெரிய தத்துவங்களையும் உணர்வுகளையும் இந்த சமுதாயத்துக்கெல்லாம் வைத்திருக்கிறார். மிகப்பெரிய பாடங்களையும் மிகப்பெரிய படிப்பினைகளையும் அல்லாஹு தாலா அந்த டவல் மாதிரி இடுப்புக்கு கீழுக்கும் மேலுக்கும் போன்றதில் எல்லாம் வச்சிருக்கிறார். ஈமான் உறவுகளே, சகோதரர்களே, முதலாவது இது கஃபன் துணியை ஒத்த ஒன்றாக இருக்கிறது உங்களுக்கு பார்க்கலாம். கடைசியாக எனக்கு வரப்போறது இந்த ஒன்று தான். கடைசியாக இந்த வெள்ளை துணி தான் எனக்கு வரப்போற. கலர்ல எங்க செய்யறல்ல, அதாவது வெள்ளை துணியில தான் எங்களுக்குரிய கஃபன் நடக்க போகுது. உறவுகளே, இந்த வெள்ளை துணி அதாவது இந்த இஹ்ராம் என்கின்ற இந்த ஆடை ஒரு மனிதனுக்கு அவனுடைய கர்வம், மமதை, நான் என்ற தன்மை, இருமாப்பு, அதாவது சமூகத்தில் நான் தான் என்கின்ற அந்த மமதையை, உணர்வை, கர்வத்தை எல்லாம் குளிதோண்டி புதைக்கின்ற ஒன்றாக ஒரு மனிதன் இந்த ஆடையை எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் தாலா கோடி மக்கள் தொகையில ஒரு ஊரில் இருந்து அல்லாஹ் தெரிவு செய்யறது விரல் விட்டு எண்ணக்கூடிய 5 பேரை தான் தெரிவு செய்யறான். இந்த பெரிய திகாரில் இருந்து இந்த மாதிரி ஹஜ்ஜுக்கு போனவங்க எத்தனை பேரை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலர் தான் வைத்திருப்பாங்க. ஓட்ஸை பார்த்தேன்னு சொன்னா பல்லாயிரக்கணக்கான ஓட்ஸுகள் வரும். மிக மக்கள் செறிந்து வாழக்கூடிய எந்த இடத்துல தான் காத்தாங்குடியை தான் எடுத்தாலும்
பல்லாயிரக்கணக்கான மக்கள் இருக்கிற இடத்தில் அல்லாஹ் தஆலா தெரிவு செய்து கொஞ்சம் பேர் இருந்தார். ஆக முதலாவது இஹ்லாஸோடு அந்த ஆடை அணியப்பட வேண்டும், உள தூய்மையோடு அந்த ஆடை அணியப்பட வேண்டும். அதை அணிகின்ற நேரம் அல்லாஹ் தஆலா கோடி மக்களுக்குள்ள என்ன புரக்கி எடுத்தான்? பல கோடி மக்களுக்குள்ள அல்லாஹ் என்ன புரக்கி எடுத்தான்? இதுவரைக்கும் கோடி கோடியா சம்பாதிக்கிற பல பேரை நீங்க பார்த்திருப்பீங்க. அவங்க போகாத நாடு இல்ல, ஏறாத பிளைட் இல்ல, இறங்காத அதாவது விமான நிலையங்கள் இல்ல, அவங்க போகாத நீர்நிலைகள், பயிர் பச்சை எதுவுமே இல்லை. அப்படி பிரமாண்டமான இடங்களுக்கு போய்த்திருப்பாங்க. கோடி 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 பணம் உள்ளவர்கள். ஆனால் இன்னும் அந்த இடத்துக்கு போகல. சுப்ஹானல்லாஹ். கோடி பணம் இருந்து எங்கெங்கேயோ போய் வரான். பிக்னிக் போறான், குடும்பத்தோட போறான், ஃபேமிலியா போறான். அங்க போய் திக்கிறேன், இங்க போய் திக்கிறேன், இங்க போய் திக்கிறேன், அதை பார்த்திக்கிறேன், இதை பார்த்திக்கிறேன், உலக அதிசயம் எல்லாத்தையும் பார்த்திக்கிறேன். எல்லாத்தையும் நீ பார்த்தாலும் உனக்கு இன்னும் இந்த வெள்ளத்தில் ரெண்டை உடுத்து கொண்டு போய் கௌபத்துல்லாம் பார்க்கறதுக்கு கிடைக்கலன்னு சொன்னால் பணம் இருந்தும் நீ பிணந்தான். பணம் இல்லாதவன பக்கம் வேற. அதுக்கும் அல்லாஹ் உள்ளத்தை நாடோடும், அதுக்கும் அல்லாஹ் தஆலா உள்ளத்தை இசைவாக்கணும். இதை அணுகின்ற நேரம் ஒரு மனிதனை பொறுத்த மட்டுக்கும், அதாவது அவன் உணர்வுகள் பெருமை, கர்வம், மமத, நான் என்ற தன்மை, அகங்காரம், திமிர் என்கின்ற எல்லாத்தையும் தாண்டி உள தூய்மையோடு அவன் அதை அணிந்து அந்த பிரயாணத்தை மேற்கொள்ளக்கூடியவனாக இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் உங்களுக்கு பார்க்கலாம், பகட்டுக்காக, பெருமைக்காக, கர்வத்துக்காக எல்லா மக்களும் பேய்த்து போகலையா கேட்கறதுக்காக அப்படி போறான். ஹஜ்ஜி வாஜிபா எப்போ போறதே இல்லை. வேற எதுக்கு எல்லாம் போக ரெடி, ஹஜ்ஜுக்கு போக ரெடி இல்லை. ஏழாம போய்த்து எல்லாரும் முசாஃபா செஞ்சு கட்டி பிடிச்சி அணைச்சி போகலையா நீங்க போறேன்னு கேள்விப்பட்ட என்று சொல்லி அதுக்காக வேண்டி போனாக்கள் மீக்கிறார். இது அல்லாஹு தஆலா தெரிவு செய்கின்ற அந்த நேரத்தில் என்னையும் அல்லாஹ் தெரிவு செய்திருக்கின்றான் என்று சொன்னால் ஒரு மனிதனை பொறுத்த மட்டுக்கும் அவன் உள்ளம் இஹ்லாஸோடு அந்த ஆடை அணியக்கூடியதா இருக்கணும். பல மக்கள் உங்களுக்கு பார்க்கலாம், அதை உடுத்துக்கொண்டு இஹ்லாஸோட கண்ணீர் விட்டு அழுது செல்லுகின்ற மக்களும் இருக்கிறாங்க. அதை உடுத்துக்கொண்டு காண்ற இடத்துலாம் போட்டோ பிடிச்சி நான் இப்ப இதுல இருக்கிறேன், அங்கே இருக்கிறேன், இங்கே இருக்கிறேன் பேஸ்புக்லையும் போட்டு அதை அப்படியே தூக்கி எங்க அதாவது ஸ்டேஸ்லையும் போட்டு எல்லாத்திலையும் போட்டு உள்ளங்கள் அறிஞ்சவன் அல்ல. ஆனா அல்லாஹ் தஆலா என்ன தெரிவு செஞ்சு எடுத்திருக்கிறான் என்றால் அது உள தூய்மையோடு நடக்கின்ற ஒரு இபாதாவாக இருக்கும். எங்களுக்கு முன்னுக்கு இருந்த மனிதர்கள் நாங்கள் பார்க்கிறோம் எப்படின்னு சொன்னால் அடிப்படை வசதிகள் அற்ற காலம். இன்றைக்கு 4 ஹவர்ல 5 ஹவர்ல ஜித்தாக்கு போய் இறங்கியாச்சு, 4 ஹவர்ல போய் இறங்கியாச்சு. நாங்கள் இங்கிருந்து காத்தாங்குடியோ ஓட்டமாவடியோ அங்கே அந்த கிழக்கு மாகாணத்துக்கு ஜும்மா ஒன்றுக்கு போறேன்டா 10:30க்கு பஸ் எடுத்தா 9:30 மணிக்கு ஏறினா அங்கே போய் தரங்க சுபைக்கு பாங்க 4 மணி 4:30 தான் போய் தரங்க. கிட்டத்தட்ட அதை விட குயிக்கா எங்க போறாங்க. நான் ஓட்டமாவடிக்கு ஜும்மாக்கு போகணும்டா, காத்தாங்குடி ஜும்மா போகணும்னா இன்றைக்கு வியாழக்கிழமை நைட்டுக்கு ஏறியாச்சு. 9:30 ஏறினா 10:30 11:30 12:30 1:30 2:30 3:30 6 மணித்தியாலம் 7 மணித்தி 6:30 மணித்தியாலம் தாண்டி தான் போய் திறங்குறோம். ஆனா எந்த அளவுக்கு இன்றைக்கு வளர்ந்தாச்சு தெரியுமா, குயிக்கா போய் தருவோம். நாளை எந்த டயர்டும் இல்லை. பஸ்ஸில் போறது எவ்வளவு டயர்ட் ஆயிருக்கு, ஒரு டயர்டும் இல்லை, ஏறி உட்காரத்தான் நிற்குது. அல்லாத அப்படி அற்புதத்தை வச்சுக்கிறான். ஆனா எங்களுக்கு முன்னுக்கு ஒரு சமூகம் வரலாற்றை நாங்கள் படிக்கிறோம். கௌபத்துல்லாக்கு போறதுக்கு மக்காவுக்கு போறதுக்கு 3 மாதங்களுக்கு முன்னர் 6 மாதங்களுக்கு முன்னர் கப்பல்ல போய் தருவாங்களாம். 6 மாசத்துக்கு முன்னுக்கே மக்காவுக்கு பிரயாணத்துக்காக போனாங்க. கௌபத்துல்லா சந்திக்கிறதுக்கு 3 மாதங்களுக்கு முன்னால போனாங்க நம் முன்னோர்கள். அவங்கள்ட்ட இந்த இஹ்லாஸும் அவங்கள்ட்ட அந்த உணர்வுகளும் அந்த தக்வாக்களும் போற நேரங்களில் மிஸ்கீன்களை சந்திச்சு கொடுக்கின்ற தர்மங்களும் அப்படியான பல சிந்தனைகள். ஆனா அல்லாஹ் எங்களை பொருந்திக்கிறவனும் உள்ளங்கள் அறிஞ்சவன் அல்ல. ஆனா இன்றைக்கு எல்லாமே பகட்டாகவும் ஒரு பெருமையாகவும் ஒரு கர்வமாகவும் அதுக்கு இந்த வாகனம் புக் பண்ணி கொண்டு ஊடா போய் நான் போறேன் என்று சொல்லி திரிகிறதும், அது அப்படியே பெரிய ஸ்டேஷன்ல நாங்க இன்றைக்கு மக்கால் இருக்கிறோம், நாளைக்கு இந்த டைம் மக்கால் இருப்போம், இப்படி எல்லாம் போடுறது உள்ளங்கள் அறிஞ்சவன் அல்ல. ஆனால் 25 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு இபாதாக மண்ணாக்கிடப்படாது. 25 லட்சம் ரூபாய் செலவழிச்சு எடுக்கிற ஒரு பொருள் அடுத்த செகண்ட் சுஸ்ட் பத்தி போற பொருளா இருந்த உள்ளங்கள் எப்படி இருக்கும். நான் மக்காவுக்கு போயிட்டு வந்தேன் என்றால் அவன் பெரிய மாற்றங்கள், அவன் வாழ்க்கையில், அவன் சிந்தனையில், அவன் பேச்சில், அவன் நட உட பாவனையில எல்லாத்திலையும் பாரிய மாற்றங்கள் வரக்கூடியதாக அது இருக்கணும். இந்த வெள்ளை துணி என்பது ஒரு மனிதன் வாழ்க்கையில மிக முக்கியமானது. ஹஜ்ஜுக்கு செல்லுகின்ற ஒரு மனிதன் வாழ்க்கையில மிக முக்கியமானது. சொல்லுகின்ற தத்துவங்கள், ஆழ்மன உணர்வுகள் சாதாரணமானவைகள் அல்ல. உண்மையிலே எங்களுக்கு பார்க்கலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் சொன்னான், வாஸிம் ஃபின்னாஸ் பில் ஹஜ் யௌதூக ரிஜாலன் வஅலா குல்லி தாமிரின் வயதூன மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீர்.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கஅபத்துல்லா கட்டிட்டாரு. புனர் நிர்மாண வேலையை முடிச்சு தூக்கிட்டாரு. பில்டிங் தூக்கப்பட்டாச்சு. அல்லாஹ் சொன்னான், இப்ராஹிமே அஸ்ஸின், அதான் சொல்லுங்க, அறிவிங்க, மக்களுக்கு அறிவிங்க, ஹஜ்ஜுக்காக அறிவிங்க, நடந்தவர்களாக வாழா குள்ளி தாமிரின், வயிறு ஒற்றி போன இளைத்த மெலிந்த ஒட்டகைகளையும் நடந்தவர்களாகவும் மின்குள்ளி ஃபஜ்ஜின் அமீக், பல்வேறுபட்ட தூர பிரதேசங்கள்ல இருந்து நினைச்சு பார்க்க இயலாத தூர இடங்கள் இருந்தெல்லாம் மக்கள் வருவாங்க, நீங்க அறிவிங்க நல்லா சொன்னார். லியஷ்ஹது மனாஃபியஹும், என்ன அவங்களுக்கு நிறைய அத்தாட்சிகளை பார்க்கறதுக்காகவும் குறிப்பிட்ட நாட்கள் எல்லாம் நினைவுபடுத்துறதுக்காகவும் பல்வேறுபட்ட மூல முடுக்குகள்ல இருந்து நினைச்சு பார்க்க இயலாத பிரதேசங்கள்ல இருந்து மக்கள் வருவார்கள், நீங்க அலைங்கன்னு அல்லாஹ் சொன்னார். இப்ராஹிம் நபி கேட்டாராம், கைஃப ரப்பே, நான் எப்படி அறிவிப்பது? இப்ராஹிமே நீங்க அலைங்க, அய்யுஹன்னாஸ், மக்களே, இன்ன ரப்பக்கும் கத் இத்தஹத பைத்தன் வஹுஜ்ஜு. இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மலையில ஏறி கத்தினது. அவர் என்ன சொன்னாரு, மக்களே, உங்களோட ரப்பு ஒரு வீட்டை எடுத்திருக்கிறான், அந்த வீட்டை நீங்க வந்து சந்தீங்க, அந்த வீட்டை நீங்க வந்து தரிசீங்க என்று சொன்னார். சுப்ஹானல்லாஹ். இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி எழுதுற நேரம் அல்லாஹு தஆலா மலைகளை பணித்து கொடுத்தான். அப்படின்னா சத்தங்களை அல்லாஹு தஆலா வானங்களை பிளந்து இந்த சத்தத்தை அல்லாஹு தஆலா காற்றோடு கலந்து அல்லாஹ் இந்த சத்தத்தை அசரீரிய உலகத்துக்கு எட்ட வச்சான். அல்லாஹ் யாருக்கு நாடினானோ படையெடுத்து அவர்கள் செல்லுகின்றார்கள். அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்ல மக்கள் எங்களை மாக்கி வைக்கணும். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தரணும். அல்லாஹ்ட்ட கேட்கிற துஆக்கள் கேளுங்க. கோடீஸ்வரம் மட்டும்தான் போவான், அல்ல பிச்சைக்காரனும் போவான். ஏழும் அல்லாஹ் நாடினால் இது பெரிய விஷயம் அல்ல. அல்லாஹ் நாடினால் கஅபத்துல்லாஹ்க்கு போற துஆ மிக முக்கியமான, பிரார்த்தனையில் இருங்க. நான் துஆ சம்பந்தமா பேசுறேன், ஒரு தடவை சொன்ன ஞாபகம் இருக்கும். ஆப்பிரிக்கால ஒரு மனிதர் கஅபத்துல்லாஹ்க்கு போறதுக்கு நிறைய ஆசையா, மக்காவுக்கு போகணும்னு ஆசையா. ஒரு ரிப்போர்ட்டர் வந்து அவரோட அதாவது செய்திகளை கேமரா பிடிக்கிற கேமராவை விடுறாரு. அது அப்படியே பறந்து வந்து ஒரு காட்டுக்குள்ள விழுது. விருந்தவர் லட்சக்கணக்கான பொருள் தேடிக்கொண்டு வராரு. கருத்த உயர்ந்த ஒரு கருத்த உயர்ந்த ஒரு கருத்த மனிதன் கையில் அது இருக்கிறத பார்க்கிறார். அந்த மனிதன் ஃபிளைட் நினைக்கிறார். அவர் கேட்கிறான் எடுத்துக்கொண்டு, இது ஃபேஸ்புக்ல எல்லாம் வந்து நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. அவர் கையில் எடுத்துக்கொண்டு கேட்கிறான், இவருக்கு இப்ப பயம் கிடைக்குமா கிடைக்காத? ரிப்போர்ட்டோட கையில், அவன் கையில் இருக்கு, கருப்பண்ட கையில் இருக்குது. கேட்கிறார் எடுத்து வச்சுக்கொண்டு, இந்த ஃபிளைட் என்ன என்று ரப்பிட வீட்டுக்கு கொனைத்துடுமான்னு கேட்கிறார். இந்த ஃபிளைட் என்ன என்று ரப்பிட வீட்டுக்கு கொனைத்துடுமான்னு கேட்கிறான். இந்த ரிப்போர்ட்டர் சொன்னாரு, வா ஒன்னு இந்த ஃபிளைட் ரப்பிட விட்டு கொண்டுடுவீங்க வாண்டு கூப்பிட்டு அப்படியே சேர்த்து அணைச்சு ஒரு செல்ஃபி எடுத்து போடுறான். இந்த மனிதர் இப்படித்தான் லட்சக்கணக்கு பெருமதியான பொருளை நான் விட்டேன், எடுத்தா எனக்கு நம்பிக்கையா தந்தான். இவர் இந்த மிஸ்கின் வந்து ஆசைப்படுற கஅபத்துல்லாஹ்க்கு போறதுக்கு சொல்லி, சுப்ஹானல்லாஹ். அது போட்டு சில நிமிடங்கள்ல எத்தனையோ பேர் முன் வந்து ஏதோ ஒரு நாட்டால் அவர் அதாவது ஹஜ்ஜுக்கு போய்கிட்டு வந்தார். இது நான் ஏன் சொல்றேன், முதலாவது சிந்தனையில எங்களுக்கெல்லாம் எங்கேயும் எங்களுக்கெல்லாம் அந்த பாக்கியம் இப்படி நினைக்கப்படாது. நீங்க யாரும் அப்படி நினைக்கப்படாது. பெட்டிக்கடை வைத்த ஒரு சாதாரண மனிதர் உம்ராக்கு வருகிறார். குரூப்ல என்னோட வாராரு, மௌலவி நான் அடுத்த வருஷம் ஃபேமிலியா வரணும் துவா கேளுங்கன்றார். என்ன செய்யுங்க, சின்ன பெட்டிக்கடை தான் வச்சுக்கிறேன். சுப்ஹானல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அடுத்த வருஷம் உம்ராக்கு ஃபேமிலியாக வாரார். என்ன எங்ககிட்ட துவாவும் இல்லை, முயற்சியும் இல்லை, ஒன்றுமே இல்லை. இந்த துவாவும் முயற்சியும் மிக முக்கியமானது. உண்மையிலே இந்த கஅபத்துல்லாஹ்க்கு போகணும், அதை காணணும், அந்த ஹஜரனை பார்க்கணும், அதை முத்தமிடணும், அல்லாஹ்வுக்கு நடந்த பூமியில நாடு நடக்கணும். கோடீஸ்வரர் எவ்வளவு பேர் அந்த இடத்துக்கு போகாத நிலைமையில பாக்கியங்கள் இருந்து விளைந்திருக்கிற நிலைமையில அல்லாஹ் எனக்கு அந்த பாக்கியத்தை தரோடும் என்ற துவா ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமான. அல்லாஹ் அனுப்புவ நம்பிக்கையோடு இருங்க. எவ்வளவு மிஸ்கின்கள் பேசிட்டு வராங்க, அல்லாஹ்வுடைய அருள் உண்டே, துவா கேட்போம். அடுத்த விஷயம் என்னென்றால், இந்த வெள்ளை துணி உணர்த்தக்கூடிய தத்துவங்கள் இந்த பெரிய அதிசயம் என்ன நம்ம உலகத்தில் எதையோ பெரிய அதிசயமா சொல்றோம் பாருங்க. அதாவது இன்றைக்கு எங்கட நாட்டில் போன வேலை 17 லட்சம், 17.5 லட்சம், 21 லட்சம், சில ஒரு ரெண்டு குரூப்ல 23 லட்சம் எடுத்தாயிக்கும். இதுதான் அமௌண்ட் பெரும்பாலும். சரி, இந்த அளவை கொடுத்து போறவனை பொறுத்த மட்டுக்கும் அவன் ஒரு செல்வந்தன் தான். அவன் முட்டில போட்டு சேர்த்தா என்ன, பேங்க்ல போட்டு சேர்த்தா என்ன, உம்ராவா இந்த ஹஜ் தான் இலக்கு எப்படி சேர்த்தானோ, எந்த மாதிரி ட்ரை பண்ணினானோ, முயற்சி செஞ்சானோ, அவன் ஒரு செல்வந்தன் தான். என்ன 25 லட்சம் பெரிய ஒரு பணம், இதை செலவழித்து அவன் போறான். பெரிய அதிசயம் என்ன தெரியுமா, கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர்
25, 20 to 30 லட்சம், 20 லட்சம் வச்சுக்கொள்ளுமே. 20 லட்சம் பேர் எங்க போறாங்க? ஹஜ்ஜுக்கு போறாங்க. கோடீஸ்வர பெரிய வசதியானவங்க. இதுல அதிசயம் என்ன தெரியுமா? அவங்க எப்படி தெரிவு செய்யணும்? நல்ல இயற்கை சூழல்கள் நிறைந்த பச்சை பசையர் என்ற காட்சிகள் கொண்ட அழகான பெரிய நீரூற்றுகள் நீர்வீழ்ச்சிகள் கொண்ட மிக பிரமாண்டமான டாம்பிகமான ஏற்பாடுகள் கொண்ட மிகப்பெரிய நீர்நிலைகள் உள்ள பயிர் பச்சைகள் உள்ள நல்ல பெரிய ஏற்பாடுகள் உள்ள இடத்தை தான் தெரிவு செய்யணும். ஆனா இவங்க எங்க தெரிவு செய்யறாங்க? கரடு முரடான கல்லு மலையோடு சம்பந்தப்பட்ட ஏசியில தவிர வெளியில வாழவே ஏலாண்டு இருக்கக்கூடிய போனவங்களுக்கு தெரியும். அன்றைக்கும் பாலைவனம் தான், இன்றைக்கும் பாலைவனம் தான், உலகம் அழியும் காலம் வரைக்கும் அது பாலைவனம் தான். பாலைவனம் கிட்டத்தட்ட மக்கள் இருந்து மதினாக்கு 450 கிலோமீட்டர் பஸ்ல போற நேரம் ஏசி மட்டும் இல்லைன்னா செத்தான். இடையில பஞ்சரானா அல்ல வாகனத்துக்கு நடந்து இறங்கினான்டா கருகி பேத்திடுவான். அப்படி உஷ்ணம். பெரிய நீர்வீழ்ச்சிகளா அல்லது பெரிய பெரிய பச்சை பசைரண்ட ஏரியாக்களா? சில ஏரியாக்கள் தாய்ப்பு போன்ற ஏரியாக்கள் இருக்குது, இல்லைன்றல்ல. ஆனால் என்ன அப்படி எல்லாம் இல்லாத கல்லு கொட நிறைந்த கட்டு உஷ்ணமான பாலைவனம் என்று சொல்லப்படக்கூடிய இடத்தை இந்த 20 லட்சம் கோடீஸ்வரர்கள் தெரிவு செஞ்சு போறாங்க பாருங்க. இது பெரிய அதிசயம். உண்மையிலே ஒரு 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 பெரிய ஒரு இடத்துக்கு போக பெரிய ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக எப்படி ஏற்பாட்டோட போவாங்க தெரியுமா? உடுக்குற உடுப்பு எப்படி இருக்கும்? டிப்டப்பா உடுத்து அதுக்குன்னு ஃபுல் ஏற்பாடு பண்ணி சும்மா அதுக்குன்னு வேற ஷூ எடுத்து அதுக்குன்னு வேற ட்ரௌசர் எடுத்து அதுக்குன்னு வேற அபாயா எடுத்து அதுக்குன்னு வேற ஷர்ட் எடுத்து அதுக்குன்னு வேற ஏற்பாடு பண்ணி பெரிய ஏற்பாட்டோட தான் போவாங்க. இதுதான் உலக நியதி. அவனை விட நான் உடுக்கணும், இவனை விட நான் உடுக்கணும், அவனை விட நான் உடுக்கணும், என்னை விட பெரிய கோடீஸ்வரன் அவன் பாரான், அவனோட நான் உடுத்து காட்டணும். இப்படிதான் யோசிப்போம். சுப்ஹானல்லாஹ். ஏர்போர்ட் வரைக்கும் எங்கட பிராடாவும் பென்ஸும் அது இதெல்லாம் செல்லுபடியாகும். அதுல இருந்து நாங்க போற நேரம் நீங்க நினைச்சு பாருங்க, உலக கோடீஸ்வரன் தான் வாரான் என்று சொன்னாலும் அவன் உடுக்க வேண்டிய ஆடை 2 வெள்ளை துணி தான் உடுக்கணும். பெரிய கோடீஸ்வரனா வரட்டும், அவன் தான் உலகத்தில் பெரிய கோடீஸ்வரன். மக்கா மதீனா, மக்காட அதிபர், மக்காட மன்னர் ஹஜ்ஜிக்கு வாராரு. கௌபத்துல்லாட மிகப்பெரியவர் ஹஜ்ஜிக்கு வாராரு. அரசரே வாரார் என்றாலும் ஹரமைனி ஷரீஃபைன் பெரியவர் வாரார் என்றாலும் அவரும் அந்த வெள்ளத்தினுடைய தான் வரணும். உலக யூனிஃபார்ம், உலகத்தில் திட்டத்தை பாருங்களே. என்ன பெரிய கோடீஸ்வரம் வாரன்னு சொன்னாலும் அவன் உடுக்க வேண்டிய 2 உடுப்பு தான், கீழு கொண்டு மேலு கொண்டு வெள்ளையில தான் உடுக்கணும். அதை சும்மா உடுத்தாச்சு, பெல்ட்டை போட்டாச்சு, இன்னொன்று தூக்கி தோல்ல போட்டாச்சு, என்ன மாசலாவ பிளைட்டில் ஏறி போறானப்பா பாருங்க. இப்படி வார 20 லட்சம் பேர் அப்படித்தான் வரணும். முடி அலங்காரம் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னால் எப்படி எல்லாம் வெட்டுக்கொண்டு போறதுக்கு யோசிக்கிறோம். அப்படி ஒரு இடத்துக்கு போற முடி அலங்காரம் எப்படி யோசிப்பாங்க? அந்த கட்வெட்டி இந்த கட்வெட்டி அப்படி வெட்டி இப்படி வெட்டி ஒரு வித்தியாசமா தான் யோசிப்பாங்க. சும்மா போறதான். உம்ரா செஞ்சதோட ஃபுல்லா வலிச்சாச்சு. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். நினைச்சு பாருங்க, 20 லட்சம் பேரை முடிய ஃபுல்லா வலிக்கத்தான் வேணும். கஸ் ஷோட் பண்றது விஷயம் வேற, ஷோட் பண்ணப்படாது. அல்லாஹ்விடத்துல வலிக்கிறது தான் துஆ கேட்டாங்க. அல்லாஹ் வலிக்கிறது தான் துஆ கேட்டாங்க. 3வது தடவை சரியா முகஸ்ஸரீனுக்கு தான் ஷோட் பண்றவங்களுக்கு தான் இல்ல, ஷோட் பண்ண கூடாது. அஃலல் மிக சிறப்பு வலிக்கிறது தான். நான் கேட்கிறேன், வெள்ளை வெளையர் 2 துணியை போட்டு அங்க அந்த முடியையும் வலிச்சு பிரமாண்டமான லட்சக்கணக்கான மக்கள் சேர்ற ஒரு மைதான ஒரு இடமாக இருந்தால் அங்க என்ன இருக்கு தெரியுமா? ட்ரக்ஸ் இருக்கும், சாராயம் இருக்கும், விஸ்கி பிராண்டி இருக்கும், வேற வேற பெருமதியானது நோக்கப்படக்கூடிய எல்லாம் அங்க இருக்கும். விலை மாதுக்கள் இருக்கும், விபச்சார விடுதிகள் இருக்கும். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். நினைச்சு பாருங்க, உலகத்தில் பெரிய அதிசயம். 20 லட்சம் பேர் சேருகின்ற அந்த இடத்துல நோ ட்ரக்ஸ் அங்க இல்ல, சாராயம் இல்ல, விபச்சாரம் இல்ல. சுப்ஹானல்லாஹ். அங்க நீங்க என்னத்தை பார்ப்பீங்க? அப்படி எதையுமே நீங்க பார்க்க மாட்டீங்க. ஆண் பெண் கலப்பில்ல. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அது ஒரு வித்தியாசம். தவாஃப் செய்கிற நேரங்கள்ல அது தன்னை குடும்பத்தோட தந்தான் போறான், அதை தவிர்க்க முடிய ஏலா. அங்க அந்த சிந்தனையும் வராது, அந்த எந்த சிந்தனையும் இல்லை. அல்லாஹ்வுடைய அற்புதம் என்று அது பெரிய அற்புதம் தான். உலகம் அழியும் காலம் வரைக்கும் அல்லாஹ் வச்சிருக்க மிகப்பெரிய அற்புதம் அது. அங்க ட்ரக்ஸ் இல்ல, அங்க சாராயம் இல்ல, அங்க விஸ்கி இல்ல, பிரெண்ட் இல்ல, இசை இல்ல. இசை இல்லாத ஒரு மைதானம், இசை இல்லாத ஒரு இடம் என்று சொன்னா நினைச்சு பாருங்க. இலங்கையில உலகத்துல நாங்க எங்க போனாலும் அது உண்டு. இது நாங்க காணவே மாட்டோம். அல்லாஹ் அப்படி அற்புதமா வச்சிருக்கிறார்.
இதுல உண்மையில் அந்த வெள்ளத்துணி ரெண்டை உடுத்துக்கொண்டு சிறுக 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 சேமித்து அதை 100களாக ஆக்கி 1000களாக ஆக்கி லட்சங்களாக ஆக்கி 17 லட்சமானத்தோட இன்னும் ஒரு 50,000 ரூபாய் எப்படியாச்சும் ரெடியாக்கி 17 லட்சத்தை ஃபுல்லா குரூப்புக்கு கொடுத்து 50,000 ரூபாய் ரியால் மாத்தி கையில் எடுத்துக்கொண்டு அவன் போற அந்த காட்சி இருக்குதானே, கீழு கொண்டு மேலு கொண்டு எடுத்து அங்க பெய்த்து இறங்கி சுபஹானல்லாஹ். உலகத்துல எங்க சரி கேள்விப்பட்டிருப்பீங்களா? அப்படியே குரூப்ல கௌபத்துலாம் கூட்டி கொண்டு போவாங்க, கூட்டி கொண்டு போய்த்து ஃபுல்லா உம்ராவை ஹஜ்ஜ படிச்சுட்டு போகணும், கட்டாயம் படிச்சு கொண்டு தான் போகணும். குரூப்பை நம்பி போகவே படாது. அல்லாஹ் பயந்து நல்லவங்க ஏதோ ஒரு வகையில கூட்டு பிரமாணியம் அப்படி செய்வாங்களே தவிர அடுத்து எல்லாம் கஷ்டம். போறவன் பிஸ்மில்லா அல்லாஹும்ம அஃப்தஹ்லி அப்வாப ரஹ்மத்திக் வலது காலை வச்சு உள்ளுக்கு பெய்த்து அந்த கௌபத்துல்லாவை பார்க்கிற நேரம் அவன் கண்ணால சொட்டுகின்ற அந்த முதலாவது சொட்டுகின்ற சொட்டு இருக்கு இல்லையா, அது உலகத்தில் மிகப்பெரிய அதிசயம் தான். எல்லாருக்கும் சொட்டும். எப்ப? உணர்வு பூர்வமாக போறவனுக்கு, நல்ல உணர்வோட போறவனுக்கு சிறுக 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 சேமித்து நான் போகணும் துவா கேட்டு 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 அந்த சிறப்பை அடைகின்ற நேரம் போய்த்து பார்க்கிற நேரம் அவன் கண்ணால மலமல மலண்டு ஓடும். அல்லாஹ் அப்படி அற்புதத்தை வச்சிருக்கிறான். அங்க குடிக்கிற ஜம்சம் நீர் அவன் வாய்ப்பில் எடுத்து விழுங்குகின்ற நேரம் அவனுக்கே தெரியும் அவன் கண்ணால ஓடும். அல்லாஹ் அப்படி பெரிய அற்புதத்தை சொல்லி வச்சிருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். உறவுகளே, நாங்க உலகத்துல இந்த வெண்ணிற ஆடைக்குள்ள ஒரே குரல்ல ஒட்டுமொத்த ஹாஜிகளும் 20 லட்சம் பேரும் உரத்து சொல்லுகின்ற வார்த்தை லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன்னிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். என்ன? லப்பைக், வந்துட்டேன், சரணடைஞ்சிட்டேன், இதோ உனக்கிட்ட வந்துட்டேன். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், இறைவா நான் வந்துட்டேன் வந்துட்டேன் சரணடைஞ்சிட்டேன். லா ஷரீக லக், உனக்கு எந்த இணையும் இல்லை ரஹ்மானே. இன்னல் ஹம்த, புகழெல்லாம், வன்னிஅமத, அருக்கடை எல்லாம், லக் உனக்குள்ளது, வல் முல்க் அரசாட்சி உனக்குள்ளது, லா ஷரீக லக் உனக்கு எந்த இணையும் இல்லைன்னு சொல்லுகின்ற அந்த வார்த்தை அவன் வாயில உணர்வுபூர்வமாக வருகின்ற நேரம் இளம் நம்ம தாண்ட போக்களே என்ன லப்பைக் ஸ்டார்ட் ஆக்கிடுவாங்க. தல்பியா ஸ்டார்ட், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக் லப்பைக் இன்னல் ஹம்த வன்னிஅமத. இப்போ அங்கே ஒலிக்கிற ரீங்கார் ஓசை அதுதான். அரபா பெருவெளியில் சேலுகின்ற 20 லட்சம் பேர் சொல்லுகின்ற வார்த்தை அதுதான். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அல்லாஹ் தஆலா அற்புதமாக அந்த வெள்ளை ஆடையை வச்சிருக்கிறான். நீங்க பாருங்க, இந்த வெள்ளை ஆடை என்பது பிரதேசவாதம், நாடு என்கின்ற வாதம், அல்லது அந்த குடும்பம் இந்த குடும்பம் என்ற வாதம், நிறைய பெருமை கர்வங்கள் அனைத்தையும் பணக்காரனா வெள்ளையனா ஏழையனா கட்டையனா நெட்டையனா படிச்சவனா பாமரனா அரசனா அடிமையா அரபியா அஜமியா இந்த வெள்ள துணி ரெண்டு இது எல்லாத்தையுமே இல்லாம இஸ்லாத்தை தவிர வேற எங்கேயும் பார்க்க மாட்டேன். அரபியா அஜமியா பணக்காரனா ஏழையா மொழியால் வேறுபட்டவனா கட்டையனா நெட்டையனா வெள்ளையனா கருப்பனா எல்லாம் புடுங்கி எரிகின்ற ஆடையாக அந்த ஆடை அல்லாக்கி வச்சிருக்கிறான். அற்புதம். அது ஒரு மனிதன் உள்ளத்தை ஏற்படுத்துகின்ற உணர்வு தனி அலாதி. அல்லாஹ் என்ன பணத்தை கொண்டு கண்ணியப்படுத்தி இருக்கிறான். அவன் நாடினால் நான் கர்வம் கொண்டால் அடுத்த செகண்ட் அதை புடுங்கி எடுக்கவும் முடியும் என்ற உணர்வை இஹ்லாஸோட தக்வாவோடு அறிகின்றவனுக்கு அதை அதிகப்படுத்தும். அவன் சிந்தனையில இஹ்லாஸ் ஆழ கலக்கம். அவன் ஒரு நாளும் கர்வம் கொள்ள மாட்டான். அதாவது இந்த வெள்ளத்தினுக்குள் மறைந்திருக்கின்ற தத்துவங்கள் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னா, இன்றைக்கு நிறைய இடங்கள்ல கீழ் சாதி மேல் சாதி, தீண்டத்தகாதவன் இலக்க ஜாதி, உயர்ந்தவன் தாழ்ந்தவன், இப்படி எல்லாம் நிறைய இருக்கிறது உங்களுக்கு பார்க்கலும். எந்த மட்டுக்குன்னு சொன்னா உங்களுக்கு பார்க்கலும். நிறைய இடங்கள்ல WW வச்சு பேச வந்தான் வருத்தான். இது ஒரு மூமினுக்கு அப்படி வரப்படாது. என்ன எங்கட ஊருக்கு வந்து எங்கேயோ இருந்து வந்தவர் இன்றைக்கு அப்படி வந்துட்டான். சஹாபாக்களுக்கு வராத உணர்வு. சில நேரம் சொந்த ஊர்ல பிறந்த உங்களை விட வெளியிலிருந்து வந்தொத்தன் மிகப்பெரிய செல்வந்தனாக மாறி இருப்பார். அல்லாஹ் அருளே தவிர வேண்டும் அல்ல. மக்காக்கு எங்கெங்கேயோ இருந்து வந்து குடியேறி கோடீஸ்வரனாக இருக்கிறாங்க. மதீனாக்கு எங்கெங்கேயோ இருந்து வந்து குடியேறி கோடீஸ்வரனாக இருக்கிறாங்க. சல்மான் அல் ஃபாரிசி எங்கிருந்து வந்தார்? எங்கேயோ இருந்து வந்த பாரிசி நாட்டிலிருந்து வந்த சல்மான் மின்னகல் என்ற குடும்பத்தை சேர்ந்தவன் சொல்லுகின்ற அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூர சமுதாயத்தை உருவாக்கிறாங்க உலகத்தில்.
இந்த வெள்ளை துணிக்குள் WW வரப்படா வந்தான் மறுத்தான், அரபி அஜமி, படித்தவன் பாமரன், நானா நீயா, மலத்தையும் சலத்தையும் உபாதைகளை சுமைந்து வாழுகின்ற நான் ஒரு சாதாரண அடிமை என்கின்ற உணர்வை ஆழப்பறிக்கின்ற ஒரு ஆடையாகத்தான் அல்லாஹ் தஆலா இந்த இஹ்ராம் என்கிற ஆடை அல்லாஹ் வச்சிருக்கிறான். இதுங்களை சொல்லுகின்ற பாடத்தை நீங்க பாருங்க. அல்லாஹ் அடுத்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போன்ற இந்த கண்ணியமான நாட்கள் இருக்கிறோம், மறந்துடாதீங்க. இந்த நாட்கள் இபாதத்துக்கு அலங்கரிங்க, நிறைய தக்பீர் சொல்லுங்க, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர். நோன்பு பெருநாளைக்கு தான் எங்க அந்த கிரவுண்ட்ல தக்பீர் வாரு. ஹஜ்ஜி பெருநாளைக்கு இன்றையிலிருந்து ஸ்டார்ட், நேத்தையிலிருந்து ஸ்டார்ட், எது வரைக்கும் ஸ்டார்ட்? ஐயாமு தஷ்ரீக் முடியும் வரைக்கும் தக்பீர் நிறைய சொல்லுங்க. நபித்தோழர்கள் கிரவுண்ட், அதாவது கடைத்தருக்கு போவாங்க, தக்பீர் சொல்றதுக்காக போவாங்க. நபித்தோழர்கள் தக்பீரை உரத்து சொல்லுவாங்க, நீங்க தக்பீரை சொல்லுங்க, நிறைய தக்பீர் சொல்லுங்க. அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர், ஹதீஸ்ல வாரது அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் வலில்லாஹில் ஹம்த். சில சர்ச்சைகள் தக்பீர் விஷயத்துல வருது. அல்லாஹ் அக்பர் கன்ஃபார்ம் சொல்லுங்க. நிறைய தக்பீர்கள் சொல்ல வேண்டிய நாட்கள் இந்த நாட்கள். வذ்குருல்லாஹ் ஃபீ அய்யாமி மஅலூமாத், அறியப்பட்ட நாட்களில் அல்லாஹ்வை அதிகம் ஞாபகப்படுத்துங்கள். அறியப்பட்ட நாட்கள்ன்றதுக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு உட்பட எல்லாரும் கொடுத்த விளக்கம் இந்த நாட்கள், அங்க இருக்கிற இந்த நாட்கள் தான். நிறைய தக்பீர்கள் சொல்லுங்க. இந்த வெள்ளை திருக்குள் அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியான ஒரு நாள்ல 9வது தினம் அரஃபா பெருவழியில உலகமே சேர்ந்திருக்கின்ற லட்சக்கணக்கான மக்களுக்கு மத்தியில ஒரு உரை நிகழ்த்தினாங்க. வெள்ளை துணியின் அதிசயத்தை பாருங்க. யா அய்யுஹன் நாஸ், தெரிஞ்ச விஷயம் தான் மக்களே. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, காது கொடுத்து கேளுங்க, நல்லா கேளுங்க. இதுக்கு பிறகு நான் அவளை சந்திக்காமக்கு போகலாம். அங்க ஒருத்தர் நடுவில் வைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்ல அவர் சத்தத்தை உயர்த்தி சொல்றாரு மத்தவங்களை கேட்கறதுக்கு. மிகப்பெரிய ஏற்பாடெல்லாம் பண்ணித்தான் அரஃபா பெருவழியில் ரசூலுல்லாஹ் உரை நிகழ்த்துறாங்க. அந்த உரை வரலாற்றில் மிக பிரசித்தம் வாய்ந்தது, பொன்னெழுத்துக்களால் பதியப்பட வேண்டியது, அந்த அளவுக்கு முக்கியமானது. அந்த உரையை நான் சொல்ல வரல. அதுல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வெள்ளை திருட அதிசயத்தை பாருங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யா அய்யுஹன் நாஸ், மக்களே, இன்ன ரப்பக்கும் வாஹித், உங்க எல்லாருடைய ரப் ஒருவனே, வைன்ன அபாக்கும் வாஹித், உங்க எல்லாருடைய வாப்பா தந்தை ஒருவரே. அலா அறிஞ்சுக்கோங்க, லா ஃபலல லி அரபியின் அலா அஜமியின், அஜமியை விட அரபிக்கு எந்த மகிமையும் கிடையாது. நாங்கள் அஜமிகள், அவங்க அரபிகள். அரபியை விட அஜமிக்கு எந்த மகிமையும் இல்லை. அதே மாதிரி அஜமியை விட அரபிக்கு எந்த மகிமையும் இல்லை. சிவத்தவனை விட கருத்தவனுக்கு எந்த மகிமையும் இல்லை. கருப்பனை விட சிவத்தவனுக்கு எந்த உரிமையும் இல்லை, எந்த சிறப்பும் இல்லை. இல்லா பி தக்வல்லாஹ், இறையச்சத்தை கொண்டே தவிர. இன் அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், உங்கள் மிக கண்ணியமானவர் அல்லாஹ்விடத்தில் இறையச்சம் உள்ளவரே. அறிஞ்சுக்கோங்க, இந்த செய்தி உலகத்துக்கு எத்தி வைங்க. வந்திருக்கிறவங்க வராதவங்களுக்கு சொல்லுங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ், இந்த இடுப்புக்கு கீழுக்கு தோல்ல போடுகிற அந்த துணி ஒரு மனிதனுக்குள்ள ஏற்படுத்துகிற மிகப்பெரிய உணர்வலை என்ன தெரியுமா? நான் வெள்ளையா பிறந்தேன், இது அல்லாஹ்வுடைய நியதி. நான் கருப்பா பிறந்தேன், இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. என் உதடு பெருசா இருக்குது, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. எனக்கு ஒரு கண் இல்லை, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. என்ன புள்ள ஊனமா பிறந்திருக்க, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. ஊனமா பிறந்ததுக்காக அவன் கீழ் சாதியம் இல்ல, தீண்டத்தகாதவனும் இல்ல, ஒதுக்கப்பட வேண்டியவனும் இல்ல, அல்லாஹ்வுடைய நியதி. இது ஒரு மூமின் விளங்கணும். வெள்ளை திரு சொல்லுகின்ற தத்துவங்கள் மிக முக்கியமானது. அது கட்டார்ல FIFA 2022 இது நடந்துச்சு, உலக கோப்பை. இதுல மார்க்கம் உள்ள பூமி, அரபிய தேசம், அரபு பூமி, அது மார்க்கம் உள்ளவங்க. கட்டார் இல்லாத ஹாஃபிர்கள் இல்லை. எவ்வளவு பெரிய ஹுஃபால்கள் இருக்கிறாங்க, எவ்வளவு பெரிய மார்க்க மேதைகள், எவ்வளவு பெரிய அறிஞர்கள் இருக்கிறாங்க, ஷேக்மார் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஆனால் கட்டார் அரசு அந்த ஃபீஃபாவை தொடங்குறதுக்காக தெரிவு செஞ்சது யார தெரியுமா? கானிம் அல் முஃப்தா, 19 வயசு கானிம் அல் முஃப்தாஹ் ஒரு போயை தான் தெரிவு செஞ்சாங்க. உலகமே பார்த்துச்சு, நாங்க எல்லாரும் பார்த்தோம், அது செய்யப்பட்டோம், கண்ணீரே போச்சு. ஃபீஃபா ஆரம்பிக்கப்பட போகுது. ஃபீஃபா ஆரம்பிக்கப்பட போற நேரத்தில் அங்க ஒரு நடிகர் ஒருத்தர் நிற்கிறார். அங்க நின்று அவருக்கு பக்கத்துல அந்த கட்டார்ல அந்த இளைஞர் என்ன செய்யறாரு? சுப்ஹானல்லாஹ், என்ன செய்யறாரு? உலகமே பார்த்திருக்க அந்த, அதாவது மோகன் ஃப்ரீமேன் சொல்லக்கூடிய அந்த ஹாலிவுட் நடிகருக்கு பக்கத்துல இந்த போய் ஓத ஆரம்பிக்கிறார். அதுக்கு பிறகுதான் ஃபீஃபா ஆரம்பிக்குது. என்ன ஓதினா தெரியுமா? ஓதின விசேஷம். அந்த அரசு தெரிவு செஞ்சவர் யாரு? நல்ல பெரிய கொள்ளித்த வாட்ட சாட்டமான பசுந்தான நல்ல ஒரு பெரிய ஒரு சேக தெரிவு செஞ்சாங்களா? இல்ல, இடுப்புக்கு கீழே கொண்டுமே இல்லாத ஒரு போயத்தான் தெரிவு செஞ்சாங்க. நீங்க இன்றைக்கு போயிட்டு கானிம் அல் முஃப்தா அடிச்சு பாருங்க. கானிம் அல் முஃப்தா இடுப்புக்கு கீழே கொண்டுமே இல்லாத என்ன நடந்து வாரத்தை பார்த்தாலே அதிசயம். அப்படி வந்தா உட்கார்ந்தா என்ன தோயினாரு? யா அய்யுஹன் நாஸ்,
மக்களே, இன்னா ஹலக்னாக்கும் மின் தக்கரின் வ உன்சா, நாங்க உங்களை எல்லாம் ஒரு ஆணிலிருந்து பெண்ணிலிருந்து படைச்சோம். வஜஅல்னாக்கும் ஷுஊபன் வ கபாயில், உங்களை குழுக்களாகவும் கோத்திரங்களாகவும் குரூப்புகளாகவும் நாங்க ஆக்கினோம். அந்த குடும்பம், இந்த குடும்பம், கோட்டி குடும்பம், மௌலானா குடும்பம், இல்லைண்டா வேற ஷேகு குடும்பம், ஏதோ குடும்பங்கள் ஒவ்வொரு ஊர்லயும் இருக்குமே. இந்த குடும்பங்களாக, குழுக்களாக, குரூப்புகளாக, பிரிவுகளாக அவங்களை ஆக்கினோம். எதுக்கு? எங்களோட ஆண்டாண்டு காலம் செல்வந்தன், எங்களோட குடும்பம் எல்லாம் வாழையடி வாழையா படக்காராக்கள், நாங்கள்லாம் சும்மா பூமியை கால் பட்டது கிடையாது, நாங்கள்லாம் தெரிந்தாலும் அப்படி இதுக்கல்ல. நீங்க ஒருத்தர் அறிஞ்சுக்கணும்ன்றதுக்காகத்தான். இன் அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும். இதை ஓதி முடிச்சுட்டு தான் ஃபீஃபா ஆரம்பிக்குது. என்ன? உங்களில் கண்ணியமானவர் அல்லாஹ்விடத்தில் இறையச்சம் மிக்கவரே. இன் அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், உங்கள் கண்ணியமானவர் அல்லாஹ்விடத்தில் இறையச்சம் மிக்கவரே என்ற வசனத்தை ஓதித்தான் ஃபீஃபா ஆரம்பிக்கப்படுது. இந்த வெள்ளத்தில் சொல்லுகின்ற தத்துவங்கள்ல மகத்தான தத்துவம் அதுதான். யாரை கிரிட்டிசைஸ் பண்ணாத, யாரை வெள்ளி நகையாடாத, யாரை ஓர கண்ணால பார்க்காத, யாரை இழிவா நோக்காத, அற்பமா பார்க்காத, சிறு துரும்பும் ஒருவேளை பல் குத்துதோம். அதுதான் இஸ்லாத்தின் அடிப்படை தத்துவம். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் கலையில மிகப்பெரிய அறிஞர், அல்லாஹ்வுடைய தூதர் நேசத்துக்குரிய நண்பர்கள் ஒருத்தர், சஹாபியுல் ஜலீல் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. பிறவியிலே ஒரு கால் ஊனமான, போலியோ ஒரு கால் ஊனமானவர் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. அராக் மிஸ்வா குச்சியை பறிக்கிறதுக்காக மரத்தில் ஏறுறார். சஹாபாக்கு கீழே இருந்து போலியோவான மெலிஞ்ச காலை பார்த்துக்கணும் ஹக்க ஹக்க போட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. வெள்ளை துணியை உடுத்துகின்ற நேரம் வருகின்ற உணர்வலைகள், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அந்த காலை பார்த்துட்டு கீழே இருந்து சிரிக்கிறாங்க. என்ன சிரிக்கிறீங்க? இல்லை யா ரசூலல்லாஹ், மின் திக்கா சாக்கை. அந்த இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுவோட அந்த கால்ட மென்மை, அந்த மெலிவு, அதை பார்த்தா சிரிக்கிறோம்னாங்க. அல்லாஹ் அடுத்து சொன்னாங்க, இன்னஹுமா அஸ்கல் ஃபில் மீசான், அந்த ரெண்டு காலம் மீசான் மறுமை நாள்ல உஹது மலையை விட நன்மையால் கூடியதுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸ்லாம் கொடுக்கின்ற கண்ணியம், இஸ்லாம் கொடுக்கின்ற உயர்வு யாரை நாங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணப்படாது, யாரை நாங்கள் இலிகண்டம் கொண்டு நோக்கப்படாது. அதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு தான் இந்த கட்டார்ல நடந்த அந்த ஃபீஃபா. உலகத்துல உண்மையிலே இந்த வெள்ள துணியை அணிந்து செல்லுகின்ற ஒவ்வொரு ஹாஜியும், அல்லாஹ் என்ன புறக்கி எடுத்தான், நீ பெய்த்துட்டு வந்ததுக்கு பின்னால் நீ வார சும்மா வாராய், அன்று பிறந்த பாலகனை போறவாளன்னு அல்லாஹ் ரசூல் சொன்னாங்க. எல்லா பாவங்களையும் மன்னிக்கப்பட்டு உள்ள பியோர் வைட்டுண்டா வைட், தங்கம்ண்டா சொக்க தங்கமா மாறி மனித புனிதனாகத்தான் நீ மாறி வாராய். நீ செஞ்ச களவு, பொய், விபச்சாரம், அது இது எல்லாம் நீ அழுது புழுந்து அரபால கேட்ட அந்த துவாவோட எல்லாம் மன்னிக்கப்பட்ட, இன்ஷா அல்லாஹ் உன் இஹ்லாஸுக்கும் தக்வாக்கும் ஏற்ப மன்னிக்கப்பட்ட நிலைமையில தான் இங்க வாராய். வந்ததற்கு பின்னாலே அந்த உணர்வலைகள் இருக்கும். இது வெள்ளைத்தில் செல்லுகின்ற மிகப்பெரிய அதிசயம். சுப்ஹானல்லாஹ். பாருங்க, அதாவது இந்த வெள்ளை துணி கருப்பு வெள்ளை என்கின்ற அந்த அடிப்படை சித்தாந்தத்துக்கு அந்த குரல் வலை அப்படியே நசுக்கி போட்டுடுது. கருப்பு வெள்ளை என்கின்ற அந்த பாகுபாடு ஒழிக்கக்கூடிய ஒரு திட்டமாக அல்லாஹ் தஆலா இந்த ஆடை கலாச்சாரத்தை வச்சிருக்கிறார். கருப்பன் வெள்ளையன். நீங்க ஹரத்துக்கு போனால் நீங்க பாருங்க, சுப்ஹானல்லாஹ், இந்த அரஃபா பெருவெளிக்கு போனா நீங்க பாருங்க, அல்லாஹ் எல்லாருக்கும் அந்த பாக்கியை தந்து வைக்கணும். அதை பார்க்கிற நேரமே உலகத்தில் தேசிய மாநாடு, உலகத்தில் மிகப்பெரிய தேசிய மாநாடு அது. அங்க ஆக கட்டேன்னு வந்திருப்பான், ஆக நெட்டேன்னு வந்திருப்பான், பார்க்க அசிங்கமான வந்திருப்பான். சில பேர் உதடு அப்படி பறந்திருக்கும், கண்ணங்கள் அப்படி அப்படி கீறி கீறி கோடு கோடு போட்டிருக்கும், முடி அலங்காரங்களை பார்த்த ஒரு வித்தியாசமா இருக்கும், ஒரு வித்தியாசம். அதாவது எங்களுக்கு பார்த்தா என்ன படைப்புடான்னு நாங்க நோக்குவோம், அப்படி இருப்பாங்க. ஆனால் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், சஃப்ல நிக்கிற நேரம் நீங்க இஸ்லாத்துல கண்ணியத்தை பாருங்க. இங்க வெள்ளையனும் இல்ல, கருப்பனும் இல்ல, படிச்சனும் இல்ல, பாமரனும் இல்ல, அரசனும் இல்ல, அடிமையும் இல்ல. வெள்ளை துணி கற்றுத் தருகின்ற மகத்தான பாடம். இஸ்தவு இஸ்தகீமு, சஃப் நேரா நில்லுங்க, காலோடு காலை சேருங்க, தோளோட தோலை சேருங்க. சேர்த்து பார்த்து ஒரு ஆப்பிரிக்காக்காரனா இருப்பான், சேர்த்து பார்த்து ஒரு அமெரிக்காக்காரனா இருப்பான். மொழியில் ஒன்றுவே தெரியா, சலாம் கொடுத்ததோட அப்படி கையை தரான், இங்கிட்டு கையை கொடுக்கிறான், அத்தர் எடுத்து பூசி விடுறான். சுப்ஹானல்லாஹ். இஸ்லாத்தை தவிர வேற எங்கே நீங்க பார்க்க மாட்டீங்க. அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதாக சொன்னாங்க, வெள்ளை துணி என்கின்ற அந்த கலாச்சாரம், அந்த இஹ்ராம் என்கின்ற ஆடை இந்த பூமியில நிறத்துக்கு சாதி வேறுபாடு, அதாவது கருப்பன் வெள்ளையன் என்ற பாகுபாட்டுக்கு அந்த குரல் வலையை நசுக்கி அல்லாஹ் ரசூல் துண்டாக்கி போட்டாங்க. அது வரக்கூடாதுன்னாங்க, அந்த சிந்தனை வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. லா ஃபضل لعربين على عجمي, எந்த ஒரு அரபிக்கும் அஜமிக்கும் எந்த கண்ணியம் இல்ல தக்வாவை கொண்டே தவிர.
உலகத்தில் நீங்க பாருங்க, கருப்பினத்தவர்களுக்காக தொண்டு தொட்டு இன்றைக்கு வர காட்டும் குரல் கொடுக்கிறவங்க இருக்கிறாங்க. இஸ்லாம் கொடுத்த குரல் தனி. அரபியை விட அஜமிக்கோ, அஜமியை விட அரபிக்கோ எந்த சிறப்பும் இல்லை. வெள்ளையனை விட கருப்பனுக்கோ, கருப்பனை விட வெள்ளையனுக்கு எந்த சிறப்பும் இல்லைன்னு அல்லாஹ்வுடைய ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. தொண்டு தொட்டு இன்றைக்கு வர காட்டும் கருப்பின மக்கள் ஒதுக்கப்பட்டதை பார்க்கிறோம். பிலால் இப்னு ரபாஹா யாரு? உதடுகள் பரண்டவர், பார்ப்பதற்கு அழகற்றவர், அவலட்சணமானவர் என்று வரலாறு சொல்லுது இல்லையா? பிலாலே, உங்களோட செருப்போசைய சொருக்கத்தில் நான் காட்டேன் கேட்டேன் என்று சொல்லுகின்ற சத்திய மார்க்கம் இஸ்லாம். என்ன பிலால், என்ன பிலால், உங்களோட செருப்போசை சொருக்கத்தில் கேட்கிற என்னதான் செஞ்சீங்க, என்ன அமல செஞ்சீங்க? யா ரசூலல்லாஹ், வுளு எடுத்தா வுளுக்காக 2 ரக்காத் தொழுவேன்னுட்டாங்க. சுப்ஹானல்லாஹ், கௌபத்துல்லா திறக்கப்பட போகுது, அல்லாஹ்வுடைய நிற்கிறாரு, சஹாபாக்கள் அணிவகுத்து நிற்கிறாங்க. அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு பெரிய பெரிய மூத்த சஹாபாக்கள், லட்சக்கணக்கில் தர்மம் செஞ்சவங்க, மனை மக்களை விதவையாக்கி அனாதையாக்கி அகதியாக்கி விட்டவங்க, பெரிய தியாகிகள் எல்லாரும் நிற்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கண் உத்தரத்தான் தேடுது. ஐன பிலால், ஐன பிலால், ஐன பிலால், எங்க எங்க எங்க? நான் நிற்கிறேன். வாங்க பிலால், போங்க பிலால், சொல்லுங்க பிலால், வாங்க. எல்லாருக்கும் அனுப்புறாங்கன்னு சொன்னால் இஸ்லாம் எப்படிப்பட்ட மார்க்கம்? இஸ்லாத்தை தவிர வேற எங்கேயுமே நாங்க பார்க்க மாட்டோம். இன்றைக்கு உலகத்தில் நீங்க பாருங்க, இந்த கருப்பினத்தவர்களுக்காக வேண்டி குரல் கொடுத்த மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் உங்களுக்கு பார்க்கலாம். அதாவது மால்கம் லிட்டில், அவர் பேரை மாற்றிக்கொள், மால்கம் எக்ஸ்ன்னு மாற்றிக்கொள்றாரு. மால்கம் எக்ஸ்ன்னு மாற்றிக்கொள்றாரு. இவர் அமெரிக்காவில் பிறந்தவர். 1925ஆம் ஆண்டு மே 19ஆம் தேதி அமெரிக்காவில் இந்த மால்கம் எக்ஸ் என்பவர் பிறக்கிறார். இந்த பாருங்க, கௌபத்துல்லாக்கு போனதுக்கு பின்னால் அவர் சொன்ன வார்த்தை வரிகளுக்காக தான் சொல்றேன். மால்கம் எக்ஸ் பிறந்தார். இவர் என்ன செஞ்சாரு சொன்னால், அமெரிக்கா கருப்பர்களுக்குள்ள நாடு என்று மட்டுமாகணும் சொல்லி நிறைய போராடினார். 1965ஆம் ஆண்டு 39 வயசு சுட்டுக் கொல்லப்பட்டார். அவரோட பாப்பா ஒரு ஃபாதர், அவர் நிறைய போராடினார், அவரும் சுட்டுக் கொல்லப்பட்டார். பாப்பா செத்ததுக்கு பின்னால உளநிலையில் நிறைய பாதிக்கப்பட்டார். சின்ன ஒரு பிள்ளையா இருந்து நிறைய பாதிக்கப்பட்டார். பாடசாலைக்கு போனா கருப்புண்டத்துக்காக ஒதுக்கப்படுறார், எங்க போனாலும் ஒதுக்கப்பட்டார். அவர் செய்யாத தப்பில்லை என்ற அளவுக்கு சின்ன வயசுலே விபச்சாரமா, களவா, பொய்யா, திருட்டா, ஏமாற்றா, பஞ்சமா, பாத எல்லாத்தையும் செய்ய ஆரம்பித்தார். மால்கம் எக்ஸ் செஞ்சு வாழ்க்கை அப்படி ஓடிக்கொண்டிருக்குதா. பாப்பாட மரணத்துக்கு பின்னால மனசொடைஞ்சு போனார் இல்லையா? இப்படி இருக்க போக்கல எந்த அளவுக்கு அந்த சமூகம் என்று சொன்னால், வீடுகள்ல இருந்து, மருத்துவமனைகள்ல இருந்து, பள்ளிவாசல்கள் இருந்து, பஸ்ஸுகள்ல இருந்து எல்லாமே கருப்பர்களுக்கு வேற, வெள்ளையர்களுக்கு வேற, டெப்லைன்ல இருந்து கருப்புக்கு வேற, வெள்ளைக்கு வேற, இப்படித்தான் நோக்கிச்சு அமெரிக்கா. கருப்பர்களை ஒதுக்கித்தான் வச்சிச்சு. நிறைய 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 பேர் போராடினாங்க. இப்படி போராடுகின்ற நேரத்தில் இந்த மால்கம் எக்ஸ் என்பவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், பாப்பாட சாவுக்கு பின்னால நிறைய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து 7ஆம் போலீஸால இவர் கைது செஞ்சுட்டு போறாங்க. இந்த போலீஸால கைது செஞ்சு போய் சிறைக்கு போனதுக்கு பின்னால நேஷன் ஆஃப் இஸ்லாம்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அவருக்கு சிறை உள்ள கிடைக்குது. இஸ்லாத்துக்கு வராரு. இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பின்னால நிறைய நிகழ்வுகள், அது வேற நீங்க வாசித்தவங்களுக்கு விளங்கும். இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பின்னால் இவர் என்ன செய்யறார் சொன்னால், மக்காவுக்கு புனித பயணம் மேற்கொள்கிறார். கருப்புக்காக, கருப்பினத்துக்காக குரல் கொடுத்தார். பாப்பா சுட்டுக் கொல்லப்பட்டார். பாப்பா உண்மையிலே அதாவது ட்ரெயின்ல மோதி மரணித்ததாக செய்தி போச்சு. ஆனா செய்தியில அப்படி போனாலும் அவங்களுக்கு தெரியும், இல்ல பாப்பா இந்த கருப்பினத்துக்கு குரல் கொடுத்ததுக்காகத்தான் கொல்லப்பட்டார். அதே வரிசையில் மகன் வந்தார், குரல் கொடுத்தார், குரல் நசுக்கப்படுது நிறைய. இப்ப இவர் என்ன செய்யறாரு, நேஷன் ஆஃப் இஸ்லாம் அந்த அமைப்போடு சேர்ந்து டெய்ருல்லிக்கு இருந்து இஸ்லாத்துக்கு வர்றார். வந்ததுக்கு பின்னால கௌபத்துல்லாக்கு போறார். கௌபத்துல்லாக்கு போனதுக்கு பின்னால கௌபத்துல்லால போய்த்து பார்த்தால் அவருக்கு அதிசயம் 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 நிறைய காத்திருக்குது. வெள்ளை வெளியேற என்ற துணிகளுக்கு மத்தியில அங்க கருப்பனா, படிச்சவனா, பாமரனா, அரசனா, அடிமையா, ஜனாதிபதியா, யார் கீழ் சாதியா, மேல் சாதியா, ஒன்றுமே அங்க இல்ல. அங்க எல்லாமே சமம்ன்றதை பார்க்கிறாரு. ஒரு சான்ல எல்லாருமே உட்கார்ந்து தின்றதை பார்க்கிறார். இவன் அவனுக்கு தீர்த்து, அவனுக்கு தீர்த்துக்கின்ற அளவுக்கு மாறுறதை பார்க்கிறாரு. ஒத்தம் பாய் வச்சு குடிச்சத கப்பல இன்னொத்தம் குடிக்கிறத பார்க்கிறாரு. ஒத்தனுக்கு உதவுறதை பார்க்கிறாரு. அரபா பெருவெளியில் இருக்கிற மக்களை பார்க்கிறாரு. அங்க இருக்கிற மக்களுக்கு அந்த ஒற்றுமையை பார்க்கிறாரு. இஸ்லாத்தை தவிர வேற எங்கேயுமே நான் இதை பார்க்கலன்னு சொல்லி உணர்ந்து தன் மனைவிக்கு ஒரு லெட்டர் எழுதினாராம். என்னடா இது, எனக்கு விளங்குதில்லை, நான் காணாத அற்புதங்களை நான் பார்க்கிறேன். இஸ்லாத்தை தவிர வேற எங்கேயும் நான் இந்த சமத்துவத்தை பார்க்கல. இஸ்லாம் ஒன்றுதான், சாதி பேதத்தை மறந்து
இஸ்லாம் ஒன்றுதான் இந்த பூமியில் கண்ணியத்தை சொல்லக்கூடிய மார்க்கம் என்று சொல்லி உலகத்தில் பறைசாற்றி அவர் வந்து கருப்பின மக்களுக்காக குரல் கொடுக்கின்ற நேரம் ஸ்பீச்சை ஸ்டார்ட் ஆகிட்டு போக்கலே 1965 ஷூட் பண்ணப்பட்டு கொல்லப்பட்டார் என்ற வரலாறு சொல்லு தெரியுமா? உலகத்தில் நிறைய பேர் அண்டைக்கும் குரல் கொடுத்தாங்க, இன்றைக்கும் குரல் கொடுக்கிறாங்க. மார்ட்டின் லூதர் கிங் என்று சொல்லக்கூடிய எங்களுக்கு தெரியும், அமைதியான போராட்டம் செஞ்சார். அவர் இவர் கொஞ்சம் ஆகூண்டு நின்றவர். யாரு? மார்க்கம் எக்ஸை பொறுத்த மட்டும் இவர் வந்து என்ன தெரியுமா, அதாவது அமைதியான போராட்டம் மேற்கொண்டார். என்ன போராட்டங்கள் மேற்கொண்டாலும் இஸ்லாம் சொல்லுகின்ற அந்த தன்மை, இஸ்லாம் சாந்தி மார்க்கம், சத்திய மார்க்கம், இஸ்லாம் சொல்லுகின்ற அந்த தத்துவங்கள் இந்த வெள்ளைத்தினுக்குள் மறைந்திருக்கின்ற ஆழமான தத்துவங்கள் மறந்திடப்படாது. ஈமான் உறவுகளே, சகோதரர்களே, பெரியவர்களே, இளைஞர்களே, நான் என்ற கர்வத்தை களையக்கூடியதாக, அடுத்தவனை மதிக்கக்கூடியதாக, ஜாஹிலியா பண்புகளை ஓரங்கட்டக்கூடியதாக இந்த இஹ்ராம் என்கின்ற ஆடை இருக்க வேண்டும். அருமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்தோழர்கள் ரசூலுல்லாஹ் எப்படியெல்லாம் உருவாக்கினாங்க தெரியுமா? இதை மட்டும் சொல்லி விடுக்கிறேன். ஒரு நாள் நபித்தோழர்கள் சேர்ந்திருக்கிற நேரம், அங்கே அன்சாரிகள் முஹாஜிரீன்கள் எல்லாரும் இருக்கிற நேரம், ஒரு அன்சாரி ஒரு முஹாஜிரிட பின்னுக்கு அப்படி தட்டிடுறார். தட்டி முடி அடிச்சு முடிய யாதல் அன்சார் யாதல் முஹாஜிரின் ஒரு பிரதேசவாதம் உருவாகுது. திகாரி மக்கள், அந்த எங்க அங்கிட்டு போனா கொழும்பு மக்கள், நாங்க பேசுற மாதிரி யாதல் அன்சார், அன்சாரிகளே வாங்க வாங்க, ஒரு அன்சாரிக்கு போட்டு அடிக்கிறான். யாதல் முஹாஜிரிகளே வாங்க வாங்க, ஒரு முஹாஜிரின் பிரச்சனை பண்றாங்க. ரெண்டு பிரதேசத்தை மையப்படுத்தி மக்காவாசிகளை வாங்க, மதீனாவாசிகளை வாங்கோன்னு பேசிக்கொள்ள ஆரம்பிச்சாங்க சஹாபாக்களுக்குள்ள. அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதை கட்டிச்சு. அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா பாரத அவ்வல் ஜாஹிலியா. என்னப்பா இஸ்லாம் வளர்ந்த சிகரத்தை தொட்டத்துக்கு பின்னால இன்னும் ஜாஹிலியா பண்ண போகலையா? மா பாரத அவ்வல் ஜாஹிலியா, ஜாஹிலியா கால் அழைக்கிறீங்களே, என்ன பேச்சு பேசுறீங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்லி போட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, முஹாஜிரீங்களே அன்சாரிகளேன்னு சொல்லி ரெண்டு பக்கத்தை கூப்பிடுறீங்கன்னு சொன்னா இது இருக்கப்படாது. அல்லாஹ் அடுத்து சொன்னாங்க, தௌஹா ஃபைன்ஹா முன்தினா, விட்டுடுங்கப்பா, அது அருவருக்கத்தக்க நாத்தம், அது அருவருக்கத்தக்க செயல், அது நாத்தம் அடிக்கக்கூடிய தூக்கி வீசிடுங்க. அல்லாஹ் அடுத்து ஸல்லல்லாஹு அந்த நிலைமைக்கு அதுக்கு அப்படியே சமாதி கட்டி அந்த குரல் வலையை நசுக்கி போட்டாங்கன்ற வரலாறுகள் எல்லாம் எங்களுக்கு சொல்லித் தருகின்ற பாடம். இந்த இஹ்ராம் என்கின்ற ஆடை இந்த உலகத்தில் சமத்துவத்தை போதிக்கக்கூடியதாக, சகோதரத்தை வாஞ்சியை போதிக்கக்கூடியதாக, கர்வத்தை, திமிரை, மமதையை, இருமாப்பை, நான் என்ற தன்மையை அடியோடு வேரோடு மண்ணோடு பிடுங்கி எறியக்கூடியதாக இருக்கின்றது என்பதை மறந்துவிடக் கூடாது. 5 நேர தொழுகையை நீங்க மட்டும் எடுத்து பாருங்க. முன்னால கோடீஸ்வரன் நிற்கிறான், பின்னால் அந்த கோடீஸ்வரன் வேலை செய்யறவன் நிற்கிறான். முன்னால வேலை செய்யற சாதாரண மனிதன் நிற்கிறான், பின்னால கோடீஸ்வரன் நிற்கிறான். சுஜூது செய்கிற நேரம் எனக்கிட்ட கை நீட்டி மாசம் 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடியவன் காலுக்கு கீழே லட்சக்கணக்கு சம்பளம் கொடுக்கிறோம், சுஜூது செய்கின்றான். இஸ்லாத்தை தவிர வேற எங்கேயும் இதை நீங்க பார்க்க மாட்டீங்க. இஸ்லாம் சாந்தி மார்க்கம், சத்திய மார்க்கம், இந்த உலகத்தை சமத்துவத்தை போதித்த மார்க்கம். அல்லாஹ் என்னை பணத்தால, பணபலத்தால, உடல் பலத்தால, வேற பலங்களால கண்ணியப்படுத்தி இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்க. உங்களை விட தரத்தில் குறைந்தவர்களை உங்களுடைய மேலானவங்களாகவே நினைங்க. அல்லாஹ் உங்களை என்றும் உயர்த்தி கொண்டே போவான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெள்ளை துணிக்குள் மறைந்திருக்கக்கூடிய தத்துவங்கள் ஒரு சிலதை உங்களுக்கு சொன்னேன். அல்லாஹு தஆலா எம் எல்லோரையும் இறுதி மூச்சு வரைக்கும் இறையச்சமிக்கவர்களாகவும், தக்வா என்கிற அந்த தன்மையை ஆடை அணிகலனாக அணிந்து வாழக்கூடியவர்களாகவும், நிறைய இஹ்லாஸ் என்ற தன்மையை எல்லா நிலைகளும் மேற்கொள்ளக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் ஆக்கி புனித இல்லத்தை தரிசிக்கின்ற வாய்ப்பை அல்லாஹ் யாருக்கெல்லாம் கொடுக்கின்றானோ அப்படிப்பட்ட நல்லவர்கள் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கிரல வேண்டும். எங்களுடைய பெற்றார்கள் மன்னரை வசிப்பவர்களாக இருந்தால் அவருடைய மன்னரைகள் எல்லாம் விசாலமாக்கி, ஒளியேற்றி, செழிப்பாக்கி, சிறப்பாக்கி, அவருடைய கபர்களை எல்லாம் விசாலமாக்கி, நபிமார்கள், சாலிகள், சுகதாக்கள், நல்லடியார்களோடு வீட்டிருக்கின்ற உன்னதமான பாக்கியத்தையும் பெற்றார்களுக்கு எல்லாம் வழங்கி வைக்க வேண்டும். பூமியில் வாழக்கூடியவர்களாக இருந்தால் அவர்களை தாங்கி தவமிருந்து அவர்களுக்காக நிறைய செய்து அவர்களுடைய துஆக்களினூடாக அல்லாஹ்வுடைய அளப்பெரிய அருளை பற்றி சொர்க்கத்தில் செல்லக்கூடிய நல்ல மனிதர்கள் அல்லாஹ் தஆலா எம் எல்லோரும் ஆக்கியருவானாக. அக்கூலு கௌலி ஹாதா வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.